நீங்க எல்லாருமே இந்த பல்ஸ் கேண்டிய பெட்டி கடைகள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு தோராயமா எத்தனை கேண்டிகள் விற்பனை ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஜஸ்ட் ஒரு நம்பர் உங்க மனசுல கெஸ் பண்ணுங்க. தோராயமா எத்தனை இந்த பல்ஸ் கேண்டி மிட்டாய்கள் விற்பனை ஆகும் ஆண்டுக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? என்ன ஒரு 100 கோடி விற்பனை ஆகுமா? அதுக்கும் மேல. 300 கோடி அதுக்கும் மேல. 500 கோடி அதுக்கும் மேலங்க. 700 கோடி அதுக்கும் மேல. தோராயமா 2024ஆம் ஆண்டு மட்டும் 750 கோடி மிட்டாய்கள் விற்பனை ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, வெறும் ₹1 சாக்லேட்டை வச்சு 750 கோடி வியாபாரம் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இவங்க இதை எப்படி சாதிச்சாங்கன்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. பூமர், சென்டர் ஃப்ரெஷ், ஆல்பென்லீபே, மேங்கோ பைட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் கூட வருஷத்துக்கு 300 கோடி மிட்டாய்கள் தான் வியாபாரம் பண்றாங்க. ஆனா இவங்க மட்டும் 750 கோடி பண்றாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஆண்டு கணக்குல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிற இந்திய கேண்டி மார்க்கெட்ல ஒரு புது கம்பெனி எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை சாதிச்சாங்க தெரியுமா? அந்த சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ DS குரூப். இவங்க பேரு உங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவையாவது வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. பாஸ், ராஜ்நிகந்தா இந்த மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னர் ப்ராடக்ட்ஸ் பண்ற கம்பெனி தான் இந்த DS குரூப். இவங்க பாஸ், ராஜ்நிகந்தா இதெல்லாம் இந்தியா முழுக்க நல்லா விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது, பெருசா ஏதாவது பண்ணும். ஒரு புது ப்ராடக்டை மக்களுக்கு கொண்டு வரணும், அது எல்லாருக்கும் பிடிக்கணும். ஒரு ₹1 கேண்டி சாக்லேட்டை நம்ம கொண்டு வர போறோம். ஆனா இந்தியா முழுக்க இருக்க அத்தனை பேருக்கும் அந்த கேண்டி பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. 2013ஆம் ஆண்டே அவங்களுக்கு இந்த யோசனை வந்துருச்சு. ஆனால் அவங்க அவசரப்படல. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. 2013 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் முழுசா மார்க்கெட்டை ஆராய்ந்தாங்க. எல்லா வயசு மக்களும் என்ன மாதிரி கேண்டிஸ் விரும்புறாங்க, குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், பெரியவங்களுக்கு என்ன கேண்டி பிடிக்கும், பெண்களுக்கு என்ன மாதிரி கேண்டி பிடிக்கும், கேண்டி மார்க்கெட்ல ஏற்கனவே யார் யார் இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன, வீக்னஸ் பாயிண்ட்ஸ் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் கரைச்சி குடிச்சாங்க. இந்த ஆழமான ஆராய்ச்சி தான் பல்ஸ் கேண்டியோட வெற்றிக்கு அடிப்படை. அவங்க பண்ண அந்த ரிசர்ச் எல்லாமே அவங்களோட வெற்றிக்கு ஆதாரம்னு சொல்லலாம். இப்போ இந்த ரிசர்ச்ல அவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளில் இருக்க வெவ்வேறு மக்களுக்கு வெவ்வேறு ஃபிளேவர்ஸ் பிடிச்சது. உதாரணத்துக்கு வடநாட்டுல ஒரு ஃபிளேவர் ஹிட் ஆகும், ஆனா தென்னிந்தியாவில் அந்த ஃபிளேவர் வேலை செய்யாது. வடக்குல இருக்க உணவு வகைகளை தெற்குல இருக்கிறவனுக்கு பிடிக்காது. தென்னிந்தியாவில் சாப்பிட்ற உணவு வகைகளை வட இந்தியனுக்கு பிடிக்காது. இப்படி இவங்க 2 பேத்துக்கும் பொதுவா ஏதோ ஒன்று பிடிச்சாலும் கொல்கத்தாக்காரனுக்கோ குஜராத்காரனுக்கோ அந்த ஃபிளேவர் பிடிக்காது. இந்த மாதிரி இந்தியா முழுக்க பல வேற்றுமைகள் இருந்தது. என்னதான் இந்தியா முழுக்க வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமை என்ன? ஏதோ ஒரு விஷயத்த அவங்க எல்லாருமே காமனா லைக் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு உணவு அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும், அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி காமனா எதுவுமே இல்லையே. இங்க இருக்கிறவன் சப்பாத்தி சாப்பிட்றான், அங்க இருக்கவன் தோசை சாப்பிட்றான், அரிசி உணவு வகைகள்லாம் சாப்பிட்றான், ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மாங்காயில கொஞ்சம் உப்பு மிளகாத்தப்பொடியை போட்டு சாப்பிட்றத ரொம்ப விரும்புறாங்க. எல்லாருமே மாங்காயை இப்படித்தான் சாப்பிட்றாங்க. அது டெல்லிக்காரனா இருந்தாலும் சரி, கன்னியாகுமரிக்காரனா இருந்தாலும் சரி, ஆந்திராக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மாங்காய் எடுத்துட்டு அதுல உப்பு மிளகாத்தப்பொடியை போட்டு கடிக்கும் போதே ஒவ்வொருத்தர் முகத்திலயும் ஒரு புத்துணர்ச்சி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் கச்சா மாங்காய் ஃபிளேவர். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கச்சா மாங்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட அந்த புளிப்பு, கசப்பு, உப்பு இந்த 3 கலந்த டேஸ்ட் மக்களோட நாக்குல பதிஞ்சு போச்சு. ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு மாதிரி வெஸ்டர்ன் ஃபிளேவர்ஸ்லாம் நம்ம போடக்கூடாது, நம்ம இந்தியன்ஸ்க்கு நம்ம ஊர் ஃபிளேவர் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுதான் அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். சரி, கச்சா மாங்காய் ஃபிளேவர்னு ஃபிளேவரை தேர்ந்தெடுத்தாச்சு. ஆனா வெறும் கச்சா மாங்காய் ஃபிளேவர் மட்டுமே கொடுத்தா பத்தாது, இன்னும் வித்தியாசமா ஏதாவது பண்ணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பிரில்லியன்டான ஐடியா வந்துச்சு. நம்ம 2 ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. அதாவது முதல் ஸ்டேஜ், நீங்க பல்ஸ் கேண்டியை வாயில போட்டதும் உங்களுக்கு கிடைக்கிறது கச்சா மாங்காய் ஃபிளேவர், அந்த புளிப்பு தித்திப்பு கலந்த அனுபவம். 2வது ஸ்டேஜ், கொஞ்ச நேரம் அதை வாயில போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா திடீர்னு நடுவுல இருந்து ஒரு மசாலா பூம் வெடிக்கும். ஒரு உப்பு மிளகாத்தப்பொடி கலந்த மசாலா பூம், அதை வாய் முழுக்க பரவும். அது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்டா இருந்தது. வழக்கமான கேண்டிகள் எல்லாமே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான டேஸ்ட் தான் இருக்கும். ஆனா இந்த பல்ஸ் உங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன வரும், அந்த மசாலா பூம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு உண்டாக்கும். குழந்தைகள் இந்த அனுபவத்தை ரொம்ப ரொம்ப விரும்பினாங்க. மறுபடி அந்த சர்ப்ரைஸ் மசாலா வெடிப்பை அனுபவிக்கணும்னு திரும்ப திரும்ப வாங்கினாங்க. அந்த மிட்டாய் வாங்கும்போது அவங்களுக்கு எச்சி உரிச்சு ஒவ்வொரு வாயையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்களாம். ஏதோ
யோசிச்சு நாம அந்த மசாலா ஃபிளேவரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அதோட நிப்பாட்டல. அதுல இன்னும் என்ன சிறப்பா பண்ணலாம் அப்படின்னு 2 ஸ்டேஜா அதை கொடுத்தது தான் அவங்களோட வெற்றி. நம்மளோட சாக்லேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மட்டுமே 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இதுதான் ஃபிளேவர் அப்படி டிசைட் பண்ணதுல இருந்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர வெறும் 2 மாசம் தான் எடுத்துக்கிட்டாங்க. 2 மாசத்துல ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 2 வாரத்துக்குள்ள இந்தியா முழுக்க உள்ள அத்தனை கடைகள்லயும் இந்த சாக்லேட் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி ஒரு ப்ராடக்ட் 2 வாரத்துல இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியும்? இவங்க நினைச்சா முடியும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ராஜ்நிகந்தா, பாஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸை இந்தியா முழுக்க விற்பனை செஞ்சுட்டு இருந்ததால எல்லா சின்ன பெரிய கடைகள்லயும் இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க. இந்த நெட்வொர்க்கை அப்படியே பல்ஸ் கேண்டிக்கும் பயன்படுத்தினாங்க. அதன் மூலம் 2 வாரத்துல அத்தனை பெட்டி கடைகள்லயும் பல்ஸ் கேண்டி கிடைச்சது. அடுத்ததா இவங்க பண்ண ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் மாஸ்டர் பீஸ்னு சொன்னாங்க. பல்ஸ் கேண்டியை யார் வாங்குவாங்கன்னு டிஎஸ் குரூப் யோசிச்சப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவில் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க சிகரெட் பிடிச்ச பிறகு அந்த வாசனையை மறைக்கிறதுக்குன்னு கேண்டி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஆஃபீஸ் போகும்போதோ சிகரெட் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு ஒரு விக்ஸு இல்லை ஒரு கால்ஸு இல்லை ஒரு பாஸ் இல்லை ஏதோ ஒரு கேண்டி சாப்பிட்றத வழக்கமாக வச்சிருந்தாங்க. இதை கண்டுபிடிச்ச டிஎஸ் குரூப் கடைக்காரங்க கிட்ட போய் ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. யாராவது சிகரெட் வாங்குறாங்களா, அவங்க கிட்ட நம்மளோட பல்ஸ் கேண்டியும் சேர்த்து ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால எல்லா பெட்டி கடைக்காரங்களும் சிகரெட் வாங்குறவங்க கிட்ட இந்த பல்ஸ் கேண்டியும் சேர்த்து கொடுத்தாங்க. இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. புகைப்பிடிக்கிற ஆட்கள் முதல்ல ஒரு 2-3 கேண்டியை வாங்கினாங்க. அப்புறம் அந்த டேஸ்ட் பிடிச்சதும் தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல மிட்டாயா இருக்கிறனால சிகரெட் பிடிக்க வந்த ஆண்கள் 2-3 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போய் தன் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் கொடுத்தாங்க. அந்த குழந்தைகளுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. சிகரெட் பிடிக்கிற ஆண்கள் மட்டும் இல்லாம அவங்க மனைவி, குழந்தைகள்னு குடும்பம் முழுக்க பல்ஸ் கேண்டி பிரபலமாச்சு. ஓரளவுக்கு 2-3 பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சதும், டேய் நான் இந்த மாதிரி ஒரு கேண்டி சாக்லேட் சாப்பிட்டேன்டா, செம்ம டேஸ்ட் அப்படின்னு வேர்ட் ஆஃப் மவுத்லயே அந்த கேண்டி பிரபலமாச்சு. டிஎஸ் குரூப் இதுக்கு பெரிய அளவில் விளம்பரமே பண்ணல. அந்த ப்ராடக்டோட டேஸ்டே தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிச்சு. இந்தியாவோட கேண்டி மார்க்கெட்ல ஏற்கனவே பெர்ஃபிட்டி வேன் மேலே அப்படின்ற ஒரு பன்னாட்டு கம்பெனி, எம்என்சி கம்பெனி இருந்தது. ஆல்பென்லீபே, சென்டர் ஃப்ரெஷ், இது எல்லாமே இவங்களோட ப்ராடக்ட் தான். கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்தியன் மார்க்கெட்ல இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கம்பெனிகளான பார்லே, ரவல்கான் இந்த மாதிரி இந்தியன் காம்படிட்டர்ஸும் இருந்தாங்க. இவங்களுக்கு நடுவுல போட்டி போட்டு பல்ஸ் கேண்டியை விற்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா லான்ச் ஆன 8 மாசத்துல 100 கோடி ரூபாய் விற்பனையை எட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிசினஸ்ல 100 கோடி ரூபாய் வியாபாரத்தை தொடரணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? மினிமம் ஒரு 6 to 7 வருஷமா தான் ஆகும். ஆனா வெறும் 8 மாசத்துல அதை அச்சீவ் பண்ணாங்க டிஎஸ் குரூப். அந்த காலகட்டத்துல இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு மாதிரி இருந்துச்சுன்னே சொல்லலாம். 8 மாசத்துக்குள்ள 100 கோடி விற்பனை, 2 வருஷத்துல 300 கோடி விற்பனைங்க. இதோட ஆல்பென்லீபே, பூமர் இந்த மாதிரி பல வருஷமா மார்க்கெட் ஷேரோட வச்சிருந்த கம்பெனிகளோட நிலைமை குறைய ஆரம்பிச்சது. புதுசா ஒரு பிளேயர் உள்ள வந்து மார்க்கெட்டையே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இதுதான் மார்க்கெட் டிஸ்டர்ப்ஷன். பல்ஸ் கேண்டியோட வெற்றியில இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னோவேஷன் தான், இமிட்டேஷன் இல்ல. இப்ப நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்ல ஒரு ப்ராடக்டை கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட்ல இதே மாதிரி வேற என்ன இருக்கு அப்படின்னு அந்த ப்ராடக்ட் அப்படியே காப்பி அடிச்சு கொண்டு வருவாங்க. இது ஹிட் ஆயிடுச்சா நம்மளும் அதே மாதிரி ஒன்று பண்ணுவோம். இந்த பானிபூரி கடை போடுறானா நம்மளும் போடுவோம், இந்த இட்லி விற்கிறானா நம்மளும் விற்போம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை காப்பி அடிக்காம உங்களுக்குன்னு ஒரு புது இன்னோவேஷனான ப்ராடக்டை உருவாக்குங்க. டிஎஸ் குரூப் ஏற்கனவே இருக்கிற எந்த கேண்டியும் காப்பி பண்ணல. அவங்க புதுசா ஒரு அனுபவத்தை உருவாக்குனாங்க. அதுவும் அந்த சாக்லேட்டுக்கு நடுவில் இருக்க அந்த மசாலா, இது யாருக்குமே இல்லாத விஷயம். இதுதான் இன்னோவேஷன். ஏற்கனவே ஏதாவது ஒன்று வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா அதே மாதிரி செய்யாதீங்க, புதுசா ஒன்று கொண்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப நான் அந்த பல்ஸ் கேண்டி பத்தி சொல்லும் போது எத்தனை பேத்துக்கு இப்பவே அந்த கேண்டியை சாப்பிடணும் போல இருக்கு, எத்தனை பேத்துக்கு நாக்குல எச்சி ஊறிச்சு. இதுதான் இந்த பல்ஸ் கேண்டியோட வெற்றி. டிஎஸ் குரூப்போட ஒட்டுமொத்த விற்பனையிலையும் பல்ஸ் தான் இப்ப பெரிய பங்கு வகிக்குது. பாஸை விட பல்ஸ் கேண்டிகள் தான் அதிகமாக விற்பனை ஆகுது. 2024ஆம் ஆண்டு மட்டுமே 750 கோடி சாக்லேட் விற்பனை ஆயிருக்கு. இந்த பல்ஸ் கேண்டியோட வெற்றியில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? எதையுமே ஆழமா ரிசர்ச் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, உங்க மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎஸ் குரூப் 2 வருஷமா ரிசர்ச் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கு அடிப்படை காரணமே. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். 2026 பிறக்க போகுது. ஆனா இந்த 2026ல நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு 20 நாள் முன்னாடி இருந்தே நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. உங்க புத்தாண்டு எப்படி அமையணும், அந்த ஒரு வருஷம் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு இலக்குகள் மட்டுமே பத்தாது, அதை எப்படி அடைய போறோம் அப்படின்ற திட்டமும்
அதற்கான ரிசர்ச்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்ப இருந்தே பிளான் பண்ணு. அதே மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருந்தா மட்டும் பத்தாது, அதை முதல்ல யாருக்கிட்ட விற்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கணும். அப்படி அவங்க யோசிச்சு கண்டுபிடிச்ச ஐடியா தான் புகைப்பிடிக்கிறவங்களோட டார்கெட். இதை அவங்க கண்டுபிடிச்சனாலதான் வேகமான growth கிடைச்சது. உங்களோட ஐடியல் கஸ்டமர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள டார்கெட் பண்ணுங்க. ப்ராடக்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். விளம்பரம் பெருசா இல்லாம வேர்ட் ஆஃப் மவுத்லயே உங்க ப்ராடக்ட் பரவணும். அந்த அளவுக்கு உங்க ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கு. பல்ஸ் கேண்டியோட கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸலன்ஸ் இஸ் இன் த டீடைல்ஸ். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா பெரிய வெற்றியை சாதிக்கலாம். ஒரு ரூபாய் சாக்லேட் தானே, அதுக்கெல்லாம் இவ்வளவு யோசிக்கணுமா அப்படின்னு அவங்க நினைக்கல. இருக்கிறதுலயே பெஸ்ட் ஒரு சாக்லேட் கேண்டியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவங்களால 8 மாசத்திலேயே 100 கோடி ரூபாயை அடைய முடிஞ்சது. அதே மாதிரி நீங்க என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. சின்ன விஷயம் தானே, இதுக்கெல்லாம் இவ்வளவு மெனக்கெடணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல பிசினஸ் கேஸ் ஸ்டடிஸ், புத்தகத்துக்கு நடுவில் வரக்கூடிய குட்டி குட்டி கதைகள், இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெம்பர் ஆயிட்டீங்க அப்படின்னா மெம்பர்ஸ்க்குன்னே நிறைய தனித்தனி வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். மெம்பர்ஸ்க்குன்னு தனியா ஜூம் மீட்டிங் நடக்கும். அதுல இந்த 2026 இன்னும் எப்படி சிறப்பாக பிளான் பண்றது, என்னுடைய திட்டங்கள் என்ன, அதை நான் எப்படி அச்சீவ் பண்ண போறேன், இந்த மாதிரி நிறைய ஜூம் மீட்டிங்லையும் நீங்க கலந்துக்கலாம் ஃப்ரீயாவே. ஸோ அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராகவும் மாறிக்கோங்க. தேங்க்யூ. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்னவதெல்லாம் உயரும்.